அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவிற்கு என்றால், இன்னா அவுஹைனா இலைக கமா அவுஹைனா இலா நூஹின் வ நபியீன மின் பஅத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சொல்லுகின்றான், நூஹுக்கு பிறகும் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வகி அறிவித்தது போன்றே உமக்கும் நாம் வகி அறிவிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். வஅவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக் வ யாக்கூப். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் என்று பல நபர்களை இறைவன் நபியாக தேர்ந்தெடுத்து அந்த நபிமார்களுக்கு இறைவன் என்ன செய்யறான்? வகியையும் அறிவிக்கின்றான். ஓ ஈசா ஓ ஐயூப் ஓ யூனுஸ் ஓ ஹாரூன் ஓ சுலைமான் ஓ ஆத்தைனா தாவூத சபூரா என்று இறைவன் சொல்லுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சபூர் என்ற வேதத்துடன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை தொடர்ச்சியாக நபிமார்களாக தேர்வு செய்து, இந்த நபிமார்களுக்கு உங்களுக்கு எப்படி நாம் வேதத்தை அறிவிக்கின்றோமோ, உங்களுக்கு எப்படி மார்க்க சட்டதிட்டங்களை சொல்லிக் கொடுக்கின்றோமோ, அதே போன்று இவர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்று இறைவன் இந்த திருமறையில் பதிவு செய்கின்றான். எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலேயும் நபிமார்களுக்கு சில அற்புதங்கள் கொடுக்கப்படும். நம்ம பார்த்திருப்போம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம் என்ன, அதே போன்று ஷாயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம் என்ன, இப்படி பல்வேறு விதமான அற்புதங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இறைவன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான். மற்ற நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது இறைவன் சொல்லுகிறான், அந்த நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் பேசுவான். ஆனா இந்த நபியை பற்றி இறைவன் பேசும் பொழுது மட்டும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகின்றான், வதுகுரு அப்தனா ஐயூப், நம்முடைய அடியாரான ஐயூபை நீ இவ்வேதத்திலே மக்களுக்கு நினைவூட்டுகிறாக. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதை நம்ம இங்க சிந்திச்சு பார்க்கணும். வதுகுரு அப்தனா ஐயூப், ஐயூப் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நல்லடியாரை பற்றி நீர் என்ன செய்வீராக? மக்களுக்கு நினைவூட்டுவீராக. இதுனால ரப்பஹு, அவர் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு சோதனை ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்தீங்கன்னா, அவர்களை பார்க்கின்ற போது இவர் மனிதரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அழகா கொடுக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற அற்புதம் வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற ஆட்சி அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது. இப்படி பல சிறப்புகளை பல நபிமார்களுக்கு கொடுத்த இறைவன் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதற்கு நமக்கு உதாரணம் காட்டுகின்றான் என்றால், பொறுமைக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணம் காட்டுகிறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதனால ரப்பஹு, தன்னுடைய இறைவனை அழைத்து அவர் சொன்னார், அண்ணா மஸ்ஸனிய ஷைத்தான், இறைவா ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், பினுஸ்பின் வ அஜாபின், எனக்கு வேதனையாலும் துன்பத்தாலும் ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். நோய் ஏற்படுகின்றது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது, அப்ப நோய் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே அவர்கள் என்ன செய்யறாங்க? பிரார்த்தனை செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு அவர்
பிரார்த்தனை செய்தார் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றார். அல்லாஹுடைய தூதரும் தன்னுடைய செய்திகளில் பதிவு செய்கின்றார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தங்க வெட்டுக்கிளி ஒன்று அவர்களின் மீது விழுது. வெட்டுக்கிளின்னு பார்த்திருப்போம். ஆனா தங்க கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வெட்டுக்கிளி என்ன செய்யுது? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது விழுகிறது. அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆடையில் எடுத்தார்கள். ஆடையில எடுத்துக்கிட்டு உடனே அவங்க என்ன செய்யறாங்க? உடனே அவர்களின் இரட்சகன் அவர்களை அழைத்து, அய்யூபே, நீ பார்க்கிற இதை விட்டும் உம்மை தேவையற்றவனாக நான் ஆக்கவில்லையா? ஒரு வெட்டுக்கிளி, ஒரு தங்க வெட்டுக்கிளி ஒண்ணு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல விழுந்துருது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? தங்கம் தானே, தங்கத்தின் மீது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆடைக்குள் அதை எடுத்து வைத்துக் கொள்கின்றார்கள். எடுத்து வைத்து விட்டு அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் வகி அறிவிக்கிறான், அய்யூபே, இந்த தங்கத்தை விட்டும் இந்த தங்க வெட்டுக்கிளியை விட்டும் உன்னை நான் தேவையற்றவனாக ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக அப்படிதான், எனினும் உன்னுடைய பரக்கத்தை விட்டும் நான் தேவையற்றவனாக இல்லை என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? பதில் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உங்களுக்கு அருள் செய்யலையா? நான் உங்களுக்கு அருளை கொடுக்கலையா அப்படின்ட்டு அல்லாஹ் கேள்வி கேட்கின்ற பொழுது, நீ அப்படிதான் என்னை வச்சிருக்க, அந்த நிலையில் தான் என்னை வைத்திருக்கின்றாய். அந்த நிலையில் என்னை நீ வைத்திருந்தாலும் நீ என்ன செய்யல? இந்த இதையும் என்னிடத்தில் கொடுத்தது யாரு? நீதான். உன்னுடைய பரக்கத்தை விட்டும் நான் என்ன செய்ய, நான் உன்னுடைய பரக்கத்தை விட்டும் தேவையற்றவனாக இல்லை என்று சொல்லி அல்லாஹ்விற்கு என்ன செய்யறாங்க? பதில் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. அதை தொடர்ந்து அவர்களுக்கு என்ன செய்யுது? ஒரு நோய் ஏற்படுகின்றது. இந்த நோயை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். அதுக்குதான் ஒரு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி அவங்க கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், வேதனையாலும் கடுமையான நோயினாலும் ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு குஸ்பிர் ரிஜிலிக்க, உன்னுடைய காலால் என்ன செய், பூமியில் அடிப்பீராக. அப்படி அடிச்சின்னா ஆதா முகதசிலுன் பாலிதுன் ஒஷாரிபுன், பூமியிலே குளிர்ச்சி மிக்க குளியலிடமும் குடிநீரும் இதோ இருக்கிறது என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான், அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மிஸ்லஹு மாஹும் ரஹ்மத்தும் மின்னா வ திக்ரா, நான் நம்மிடத்தில் இருந்து அவருடைய குடும்பத்திற்கு நாங்கள் என்ன செய்யறோம்? ரஹமத்தை இறக்கினோம், அருளை இறக்கினோம். கஷ்டம் தானே, வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இப்ப அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய போறாங்க. இப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து அவங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு நோய் வருது. அப்ப பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? எங்களுடைய கடவுளை திட்டல, எங்களுடைய கடவுளை ஏசுனல்ல, எங்களுடைய கடவுளை இல்லை என்று சொன்னல, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் சொன்னல, உனக்கு இந்த நோயெல்லாம் வரதான் செய்யும். அப்ப எங்களுடைய கடவுளை நீ ஏசியதுனால, திட்டதுனால, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று ஒரு புதிய கொள்கை எங்களிடத்துல நீ சொன்னதுனால உனக்கு இந்த மாதிரியான நோய் வரதான் செய்யும் விமர்சனம் பண்ணுவான். நம்மளே மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது என்ன செய்வாங்க? நம்மளே ஒரு மார்க்கத்தை சொல்றோம், அவுலியா இல்லைன்னு சொல்றோம், அல்லது இதே மாதிரி தர்காவுக்கு போகாதீங்கன்னு சொல்றோம், அங்க போய் சுஜூது செய்யாதீங்க, விளக்கேற்றாதீங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றல்களையும் தன்மைகளையும் பண்புகளையும் அல்லாதவர்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம பிரச்சாரம் செய்யறப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி பேசுவாங்க? அவுலியாவை திட்டினீங்களா, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவுலியாவை திட்டினீங்களா அதனாலதான் உங்களுக்கு குழந்தை இல்லை, அவுலியாவை திட்டினீங்களா அதனாலதான் நீங்க என்ன செய்றீங்க? பொருளாதாரத்துல கஷ்டப்படுறீங்க. இப்படி எல்லாம் சாதாரணமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நம்மளை பார்த்து என்ன மாதிரியா இருக்கு? பேசக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கு. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க? அவர் ஒரு நபி என்று சொல்றார். நபி
அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். இந்த இறை தூதர் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது. அந்த நோயை பற்றி ஊர்ல எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இறைவா, அறியாத வகையில் ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். ஷைத்தானுடைய தீண்டுதலால் ஒரு மனிதனுக்கு உடலில் என்ன பாதிப்பு ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்பட்டுடுச்சு. அதனால எனக்கு நீ கருணை புரிவாயாக, எனக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதோடு மட்டும் அல்லாஹ் நிப்பாட்டாம ஐயூபிற்கும் ஐயூபுடைய குடும்பத்திற்கும் நாம் ரஹ்மத்தை வழங்கினோம், அருளை வழங்கினோம் அல்லாஹ். அப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது, உங்களுடைய கால்களை கொண்டு நீ என்ன பண்ணுங்க, இந்த பூமியில் மிதிப்பிறாங்க. அடிக்கிறது, காலை கொண்டு அடிக்கிறதுனா பூமியில ஓடி மிதிக்கிறது. அப்படி மிதிச்சிங்கன்னா குளிர்ச்சி மிக்க ஒரு குளியலிடம் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி குடிநீரும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகின்றான். அதே போன்று அடுத்து சொல்றான், நோய் நிவாரணத்திற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுது பி யதீக லஃஸன், அதாவது ஒரு பிடி புல்லை உன்னுடைய கையிலே எடுப்பீராக, ஒலரிபு பிஹி, அதை கொண்டு அடிப்பீராக, ஒலா தஹனஸ், நீ என்ன செய்யாதீங்க, சத்தியத்தை முறித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா வஜதுனா சாபிரன், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பொறுமையாளர்களாகவே கண்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். ஒனஅமல் அப்து, சிறந்த அடியாராக அவரை நாம் பார்த்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த திருமுறை குர்ஆன் வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு மார்க்க பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நாமாக இருந்தாலும், ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் பொறுமை என்பது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். குழந்தையே இல்லைன்னு வச்சுப்போம், அல்லாட்ட மட்டும் தான் குழந்தைய கேட்கணும். செல்வத்துல பறக்கத்தே இல்லை, அல்லாட்ட மட்டும் தான் பறக்கத்தை கேட்கணும். அல்லாஹ் நம்மளை அதை கொண்டு சோதிக்கிறான். பிள்ளையே இல்லை, ஒரு 10 வருஷம் 12 வருஷம் குழந்தையே இல்லைன்னு வச்சுங்க, உடல் சார்ந்த நோய் எதுவும் இல்லை, இப்படி குழந்தை இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப என்ன செய்வாங்க, ஒரு 4 பேர் வந்து என்ன செய்வாங்க, நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, இப்படி போங்க, இந்த தர்கால போய் ஒரு தொட்டியை கட்டி பாருங்க, இந்த தர்கால போய் பிரார்த்தனை செஞ்சு பாருங்க, இந்த தர்கால போய் ஒரு விளக்க போட்டு பாருங்க, இந்த தர்கால போய் ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு வாங்க, அல்லது இந்த தர்காவுக்கு ஒரு சேவலையோ ஒரு ஆடையோ நீங்க என்ன செய்யுங்க, நேர்ந்து விடுங்க, நேர்ச்சி செய்யுங்க, போய் செஞ்சீங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்னதான் ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தாலும் குழந்தையை கொடுப்பான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கின்றான், அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை கொடுக்கின்றான், அவன் நாடியவருக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கின்றான், தன் நாடியவர்களை அல்லாஹ் மலராகவும் ஆக்கி விடுவான். இப்பெல்லாம் குர்ஆன் வசனம் படிச்சிருக்கோம். என்னதான் இந்த வசனத்தை படித்திருந்தாலும் பல பயான்களில் கேட்டிருந்தாலும் நம்முடைய உள்ளத்துல ஒரு சின்ன சலசலப்பு போய் நம்ம அந்த விஷயத்தை செய்யலன்னா கூட நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யும், ஒரு சலசலப்பு வரும். ஒரு வேலை போய் தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன என்னன்னாச்சும் நம்முடைய உள்ளத்துல வரும்ல. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவருக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக இருந்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். இந்த நோயை நீக்குவதற்கு அல்லாஹ்தான் பொறுப்பாளர் என்பதில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், தன்னுடைய திருமறையில் இறைவன் சொல்லுகின்றான், ஐயூப இதுநாதா ரப்பஹு, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனை அழைத்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், என்னை ஒரு தீங்கு தீண்டி விட்டது, எனக்கு ஒரு தீமை ஏற்பட்டு விட்டது, நோய் ஏற்பட்டு விட்டது, நீதான் அருளாளனுக்கெல்லாம் அருளாளன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளிக்கின்றான், வஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் என்ன செஞ்சோம், எவ்வளவு காலம் அவர் பொறுத்திருந்தார், அந்த பொறுமையை மேற்கொண்டு ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாரே, அந்த பிரார்த்தனைக்கு நாம் பதிலளித்தோம். எதை கொண்டு அவர், எந்த துன்பத்தை கொண்டு அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரோ, எந்த துன்பம் அவரை நோவினை செய்து கொண்டிருந்ததோ
எந்த துன்பத்தின் மூலமாக அவரும் அவருடைய குடும்பத்தினரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த கஷ்டத்தை அவர்களை விட்டும் நாம் நீக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான், அவருக்கு நாம் குடும்பத்தை வழங்கினோம், அவர்களை போன்றவர்களை வழங்கினோம். ரஹ்மத்தம் இந்தினா, நம்மிடத்தில் இருந்து அவருக்கு என்ன செஞ்சோம், ஒரு அருளை நாம் வழங்கினோம். ஓ திக்ராலில் ஆலமீன், நமது அருளும் வணங்குவோருக்கும் இதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது கடைசியா சொல்றான், ஓ திக்ராலில் ஆலமீன், வணங்குவோருக்கு, அல்லாஹுவை மட்டும் உறுதியாக நம்புவோருக்கு அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் ஒரு படிப்பினையை வைக்கின்றான். என்ன படிப்பினை என்றால், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அது இறைவனிடத்திலிருந்து நமக்கு வருகின்றது. அந்த துன்பத்தை நீக்குவதற்கு இறைவனே தகுதியானவன் என்ற சிந்தனையும் உளம் சார்ந்த உறுதியும் நம்முடைய உள்ளத்துல இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமினுடைய ஆச்சரியம், ஒரு மூமினை பற்றி ஒரு மூமின் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஆச்சரியமாக இருக்கின்றாங்க. சொல்ல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்துல அது நன்மையாகுமா, அவனுக்கு ஒரு தீமை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்துல என்னது, அது தீமையாகுமா, நன்மையாகுமா? எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மூமினுக்கு நன்மை ஏற்பட்டால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அருள்கொடை அவனுக்கு வழங்கப்பட்டால், அவன் என்ன செய்ய மாட்டான், பெருமை அடிக்க மாட்டான், வஞ்ச புகழ்ச்சி செய்ய மாட்டான், தன்னை பெருமைப்படுத்தி பிறரை சிறுமைப்படுத்தி தனக்கான மரியாதை என்று அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்ட்டேந்து ஒரு நன்மை வந்துச்சா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருப்பான். அல்லாஹ்ட்டேந்து ஒரு தீமை வருதா, அவன் அந்த தீமையை நீக்குவதற்கு அல்லாஹ்வே தகுதியானவன் என்ற சிந்தனையில் அவன் பொறுமை காக்கிறான். ஒரு மூமினுக்கு நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு அது நன்மையாக மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதே போன்றுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு, ஒரு நபிக்கே எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை பாருங்க. ஒரு நபினா எப்படி இருக்கணும், ஒரு இறைவனுடைய தூதர் என்றால் அவருக்கென்று பல சிறப்புகள் நம்ம பார்த்திருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்திருப்போம், அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்திருப்போம், அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இப்படி பல நபிமார்களுக்கு இறைவன் பல சிறப்புகளை கொடுத்ததா திருமறையில பேசுறான், பல அற்புதங்களை கொடுத்ததா இறைவன் திருமறையில பேசுறான். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி இறைவன் சொல்லுகின்ற பொழுது பொறுமைக்காக மட்டுமே ஒரு நபியை இறைவன் உதாரணம் காட்டுறான். அவங்களுக்கு என்ன அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு, அவர்கள் தாவாவை எப்படி, அதெல்லாம் எல்லாம் பேசவே இல்லை. எதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதாரணமே உங்களுக்கு எதுக்குன்னா, பொறுமைதான் ஒரு மனிதனை இறைவனிடத்தில் நெருங்க செய்யும். இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நன்மை தீமை யாவும் பொறுமையாளர்களுக்கு ஒரு நன்மையாக அமையும். அல்லாஹ் அதுக்குதான் கடைசி வரியில சொல்றான், ஓ திக்ராலில் ஆலமீன், இந்த அய்யூபுடைய வரலாற்றில் அவர் செய்த இந்த செயலில், அவர் கேட்ட பிரார்த்தனையில், அவர் பொறுமையை மேற்கொண்டதில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது, அறிவுரை இருக்கிறது என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.